நமக்காக கர்த்தர் கொடுத்த gift தான் பரிசுத்த ஆவியானவர். யார் யார் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஆவியானவர் வந்து விடுகிறார், நிரந்தரமாக தங்குகிறார். அந்த ஒரு நாள் அனுபவம் அல்ல ஆவியானவர். ஆவியானவரை நம்ம அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஆவியானவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது. ஆவியானவர் நமக்குள்ள பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிறார். என்னுடைய கண் மூலமாக அவர் பார்க்கணும், என்னுடைய கை மூலமாக அவர் கிரியை செய்யணும், என்னுடைய நாக்கு மூலமாக அவர் பேசணும். அப்படி நிறையும் போதுதான் கர்த்தருடைய கருத்தில் ஒரு பயன்படக்கூடிய ஒரு வெசலாக நம்ம இருக்க முடியும். ஆவியானவரோட ஐக்கியப்படுவோம். அந்த ஐக்கியத்தில் தான் வாழ்க்கையினுடைய சக்சஸ் இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்ப்பதற்கான காரியங்களை கர்த்தர் அதிகமாக நன்மைகளை தருவார். ருசி பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம பறைசாற்றுவோம். கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லிகிட்டே இருப்போம். ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். ஒரு சில நாட்களாக என்னுடைய மனசில் இருந்த ஒரு காரியத்தை தான் நான் உங்களோட சேர்ந்து தியானிக்க போகிறேன். பவுலுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சொல்கிறாங்க, சர்ச்சில் சொல்லுவோம்ல. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பொதுவாக பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதும்போது ஆரம்பத்தில் ஒரு வாழ்த்துதல் சொல்லி ஆரம்பிப்பார். முடிக்கும்போது ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெனடிக்ஷனோட முடிக்கிறாரு. இது பவுல் எழுதுகிற நிருபத்தில் இருக்குது. இதில் 3 காரியத்தை பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். நமக்கு இதை பார்த்தோன்னே தெரியும், திரித்துவ தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை தான் ஒரே தேவனாக, ஆனால் திருத்துவத்தில் இருக்கிற 3 நபர்களாக நாம் விசுவாசிக்கிறோம், அவரை தான் ஆராதிக்கிறோம். இதில் இந்த 3 காரியங்களை தான் பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். இதில் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபைன்னு சொல்லும்போது நமக்கு நல்லா புரியும். கர்த்தர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறாரு, தகுதி இல்லாத நமக்காக கிருபை பாராட்டினார், நமக்காக சிலுவைக்கு போனார், அவருடைய தயவின் இடத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அவருடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு நமக்கு தெரியும். சிலுவையில் அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணி இருக்கிறார். இன்னொரு காரியத்தையும் பவுல் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஒவ்வொரு சர்வீஸ் முடியும் போதும், ஒவ்வொரு ஆராதனை முடியும் போதும் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். ஆவியானவர் நம்மோட ஐக்கியம் கொள்ளுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் இந்த ஐக்கியத்தை குறித்து நாம் அவ்வளவா அதை யோசிக்கிறது கிடையாது. ஆவியானவருக்கு நான் நினைக்கிறேன் அந்த அளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதில்ல. பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆனால் சில நேரம் ஆவியானவரே மறந்துட்டு நம்மளே ஜெபம் பண்ணிட்டு நம்மளே வந்துடுறோம். ஒரு சில நேரங்களில் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோம். நான் அதை பற்றி சொல்லலை, நான் பின்னாடி பேசுவோம். வெறும் அந்நிய பாஷை மட்டும் கிடையாது. ஆவியானவர் என்பது வெறும் அந்நிய பாஷை இல்லை. நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆவியானவருக்கு நம்ம எப்படி இடம் கொடுக்குறோம், அவரோடு கூட எவ்வளவு ஐக்கியப்படுகிறோங்கிறது தான் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். என்னுடைய செய்தியுடைய தலைப்பு ஆவியானவருடன் ஐக்கியம். ஆவியானவரோடு நான் தொடர்பு கொள்வது. இப்போ ஐக்கியம்னா நமக்கு தெரியும், ஃபெலோஷிப் அல்லது கம்யூனியன்னு சொல்லும்போது 2 பேருக்கு நடுவில் ஐக்கியம்னா அதில் 2 பேருமே இன்வால்வ் ஆகணும். 2 பேரும் அதில் இணையும் போது தான் அது உண்மையான சரியான ஒரு ஐக்கியமாக இருக்கும். ஒருத்தரே அன்பாக இருப்பாங்க, அடுத்தவங்க ரொம்ப கண்டுக்கிடாமல் இருப்பாங்கன்னா அது சரியான ஒரு நல்ல ஐக்கியம் கிடையாது. அப்போ ஆவியானவருடைய ஐக்கியம், அவருடைய அன்பு, அவருடைய ஐக்கியம் என் மேலே இருக்குது. அதே நேரத்தில் நாம் எப்படி ஆவியானவரோடு ஐக்கியப்படுவதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருத்துவத்தை வேதத்தில் எல்லா பகுதியிலையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, வெறுமையாக இருந்தது. 2வது வசனத்திலே சொல்லியிருக்கு, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சிருஷ்டிப்புலேயே நம்ம பார்க்குறோம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தில் மட்டும் கிடையாது, சிருஷ்டிப்புல இருந்தே 3 பேரும் இணைந்து தான் செயல்படுறாங்க.
பிரிக்க முடியாது. இப்போ நம்ம ஆவியானவர்னு பேசுகிறோன்னா அதுக்காக மற்ற ரெண்டு இல்லை, அப்படி கிடையாது. பிரிக்க முடியாத ஒரு திருத்துவம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ தான் பிதாவாகிய தேவன் வார்த்தையை பேசினார். சிருஷ்டிக்கணும்னு அவர் மைண்டில் எதை விரும்பினாரோ அதை பிதாவாகிய தேவன் வார்த்தையாகிய இயேசுவை பேசினார். ஆழத்தில் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் ஏதோ ஒன்று செய்திருப்பார். அவருடைய செயல் அங்கே நடந்தது. எல்லாமே அழகாக உருவானது. சிருஷ்டிப்பில் ஆவியானவர் கிரியை செய்தார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ இந்த ஆவியானவருடைய ஐக்கியம்னு சொல்லும்போது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இப்போ இயேசு நமக்காக சிலுவையில் எல்லாத்தையுமே செய்து முடிச்சிட்டார். விசுவாசிக்கிறோம்ல? விசுவாசிக்கிறோம். அது முற்று பெற்ற கிரியை. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் நம்ம மேலே அன்பாக இருந்தார். அதனால் தன்னுடைய சொந்த ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். சிலுவையில் இயேசு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. இப்போ இயேசு நான் ரட்சிக்கப்படுவதற்கு, நான் பரலோகம் போவதற்கு, என்னுடைய நல்வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே சிலுவையில் இயேசு செய்து முடிச்சிட்டாருன்னா எதுக்கு பரிசுத்த ஆவியானவரை இப்போ கொடுத்துருக்குறாரு? புரியுதுங்களா நான் கேட்குறது? இயேசுவே எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இப்போ என்ன செய்கிறாரு? மீட்பின் திட்டத்தை உருவாக்குனது பிதாவாகிய தேவன். மனுஷன் விழுவான்னு தெரியும். அதனால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர் தான் ஏற்பாடு பண்ணார். பிதாவாகிய தேவன் அதை டிக்ளேர் பண்ணார். ஆதியாகமத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து அதை பெர்ஃபார்ம் பண்ணார். அதை சிலுவையில் இயேசு நிறைவேற்றினார். ஆவியாய் இருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் அந்த சிலுவையில் இயேசு என்ன செய்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்தார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எதை செய்து முடித்தாரோ அதை ஆவியானவர் நமக்கு சொல்லலைன்னா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ நம்ம தேவனை அறிஞ்சிருக்க மாட்டோம், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க மாட்டோம். அப்போ இன்றைக்கி இயேசு கிறிஸ்து செய்ததை அறிந்து அவருக்கு நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம். அவருடைய நன்மைகளை நம்ம பெற்று வாழ்கிறோன்னா அதுக்கு ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறாரு. அதை நம்ம மறக்கக்கூடாது. இப்போ நம்ம வொர்ஷிப் பண்ணும்போது ஆவியானவர் நமக்கு செய்த நன்மைகளையும் நம்ம நினைக்கணும். ஆவியானவர் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம எந்த நிலையில் இருப்போன்றது தெரியல. எங்கெங்கேயோ அலைவோம், எதையோ நம்பிகிட்டு இருப்போம், தலையில் எதையாவது தூக்கிட்டு போயிட்டுருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் நமக்கு சில காரியங்களை ரட்சிப்பில் என்ன நடந்ததுங்கிறத நமக்கு சொல்கிறது மட்டும் கிடையாது. யாரோ ஒருத்தரை கொண்டு கர்த்தர் நம்முடைய காதுகள் அதை கேட்க வச்சார். அதை அறியக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. நான் பாவி, எனக்கு ரட்சகர் வேணுங்கிற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கொடுத்தாரு. இயேசுவால் தான் ரட்சிப்பு உண்டுங்கிறத விசுவாசிக்க வச்சார். இது எல்லாத்தையும் செய்து ஆவியானவர் எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனால் ஆவியானவருக்கு தினமும் நன்றி சொல்லணும். ஆவியானவரே, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் அழிஞ்சிருப்பேன்ப்பா, இயேசுவையே தெரியாமல் அழிஞ்சிருப்பேன். நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இப்போ யாரோ ஒருத்தவங்க முதல்ல உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, அல்லது இந்த சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்தியிருப்பாங்க. அப்படி நடத்துகிறவங்களுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். அதை மறக்கக்கூடாதுங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு 4 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நன்றியோடு இருக்கணும். இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்து என்னை வளர்த்ததுக்காக என்னுடைய பெற்றோருக்கு நான் நன்றியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியாத நேரத்தில் இயேசுவை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இயேசுவை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றியோடு இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆவியானவர். ஆவியானவர் தான் நமக்கு புரிந்து கொள்ள வச்சார், நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாயிருக்குன்னா அதில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க. அதனால் ஆவியானவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே செய்கிற ஒரு ஆவியானவராக இருக்கார். அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 16லேருந்து வாசிக்கிறேன். கடைசியில் இயேசு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. தன்னுடைய சீஷர்கள்ட்ட மேல் வீட்டு அறையில் வச்சு பேசுகிறாரு. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன்,
அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இப்போ இந்த வார்த்தையில் இயேசு சொல்கிறாரு, தன்னுடைய சீஷர்களிடத்தில் தான் இதை பேசுகிறாரு. மொத்தமாக யூதர்கள்ட்ட வச்சு இதை பேசலை, தன்னுடைய சீஷர்களிடத்தில் தான் பேசுகிறாரு. இப்போ நமக்கு தெரியும், இயேசு இந்த உலகத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு கிஃப்ட்டு. பிதாவாகிய தேவன் அனுப்புனார். யூதர்கள் எதிர்பார்த்த மேசியாவை, இயேசுவை அனுப்புனார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உள்ள பொதுவான ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா இயேசு பிறக்கும்போதே சொன்னாங்க, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுக்கும் அனுப்பப்பட்டவர் கிடையாது, விசுவாசிகளுக்கு அனுப்பப்பட்டவர். இங்கே சொல்கிறாரு 16வது வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இப்போ தேற்றரவாளன், கம்ஃபர்டர்னு சொல்லும்போது இயேசுவே ஒரு கம்ஃபர்டர் தான். இஸ்ரவேலின் ஆறுதல். அவர் இஸ்ரவேலின் ஆறுதலாக தான் மேசியாவை ஜனங்கள், யூத மக்கள் எதிர்பார்த்தாங்க. இஸ்ரவேலின் ஆறுதல் அவர். இப்போ அந்த ஆறுதல் எடுபட்டு போக போகிறாரு, மேலே போக போகிறாரு. அப்போ சொல்கிறாரு, வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தருவேன். வேறொரு தேற்றரவாளன் சொல்லும்போது என்ன போலவே உங்களை தேற்றுவதற்கு, ஆற்றுவதற்கு, நான் உங்களுக்கு இவ்வளோ நாள் என்னென்ன செய்தேனோ அது எல்லாத்தையும் அவர் செய்வார். அதான் இயேசு சொல்கிறாரு. அடுத்த வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நான் சொன்னேன், நமக்கு தெரியாத நேரத்தில் ஆவியானவர் தான் நம்மளை கன்வின்ஸ் பண்ணார். நமக்கு இயேசு தேவைங்கிறத ஆவியானவர் சொன்னார். அதே போல் ஆவியானவர் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும், கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு சொல்கிறாரு, இயேசு உங்களுக்கு தேவைன்றதை உணர்த்துகிறார். இயேசு இல்லாட்டா மீட்பு இல்லைங்கிறத உணர்த்துகிறார். ஆனால் யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்துடுவார். அவங்க மட்டும்தான் பெற்றுக்கொள்வாங்க. இயேசு இந்த கடைசி நேரத்தில் தான் ஆவியானவரை பற்றி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி நிறைய எந்த போதனை இல்லை. அதே நேரத்தில் யோவான் 7:37 வசனத்தில் சொல்கிறாரு, பண்டிகையின் கடைசி நாளில் நின்று சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலேருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுன்றதை சொல்கிறாரு. சொல்லிட்டு விசுவாசிகள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்போ விசுவாசிகள் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் முழு உலகத்துக்குமானவர் கிடையாது, விசுவாசிகளுக்கு உரியவர். புரியுதுங்களா? அப்போ நமக்காக கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் தான் பரிசுத்த ஆவியானவர். யார் யார் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஆவியானவர் வந்து விடுகிறார், நிரந்தரமாக தங்குகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருக்கிட்டையுமே ஆவியானவர் தங்கலை. இப்போது விசுவாசிகளுடைய உள்ளத்தில், விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்குள்ளே ஆவியானவர் தங்குகிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை புரிஞ்சுக்கிடாது. ஏன்னா ஆவிக்குரியவர்களால் மட்டும்தான் ஆவிக்குரியவைகளை நிதானிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். உலகம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உங்களுக்குள்ளே தான் இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். இப்போ இயேசு போக போகிற நேரத்தில் சீஷர்கள்ட்ட சொல்கிறாரு, நான் எடுபட்டு போகிறேன், நான் 3.5 வருஷம் தான் உங்கள் கூட இருந்தேன். ஆனால் அவர் அப்படி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு உங்கள் கூட இருக்கிறவர் கிடையாது, என்றென்றைக்கும் உங்களோடையே இருப்பார். 16 திரும்பவும் ஆவியானவர் பற்றி தான் கண்டினியூ பண்ணுறாரு. வாசிப்போம் 5வது வசனத்திலேருந்து. இயேசு அதை சீஷர்கள்ட்ட என்ன பேசுகிறாரோ அதை தான் கண்டினியூஸாக பேசிட்டு வர்றார். நமக்கு தான் அதிகாரம் பிரிச்சிருக்காங்க. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இங்கே இயேசு சொல்கிறாரு,
நான் இத்தனை நாள் உங்கள் கூட இருந்தேன், இப்போ போகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் துக்கப்படுவீங்க. அது இருக்கும்ல, எல்லாருக்குமே கட்டாயம் இருக்கும். ஏன்னா அவங்களாம் தொழிலை விட்டுட்டு லைஃப்பெல்லாம் ஒரு பெரிய சேஞ்சில் வந்து ஆண்டவரோட இணைந்தாங்க, ஊழியத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ இயேசுவை நம்பியே தான் வாழ்க்கை முழுசு இருக்கலாம்னு நினச்சாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் போயிடுவேன், ஆனால் நீங்கள் துக்கப்படாதீங்க, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்வார்ல, அது போல் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் இங்கே இருக்கிறதை காட்டிலும் ஆவியானவரவங்க கூட இருக்கிறது உங்களுக்கு அதிக நன்மையாக இருக்கும், அதிக பிரயோஜனமாக இருக்கும். நான் போகலைன்னா தேற்றரவாளன் வர முடியாது. நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். 13வது வசனம் வாசிப்போம் இதே அதிகாரத்தில். இப்போ ஆவியானவர் பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டே வர்றாரு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்போ அந்த தேற்றரவாளன் உங்களிடத்துல வருவார், உங்களோடைய வாசம் பண்ணுவார். இந்த தேற்றரவாளன்கிற வார்த்தைக்கு உள்ள கிரீக் வார்த்தை, அதுக்கு நிறைய அர்த்தம் சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அட்வொகேட், நமக்காக வழக்காடுகிறவர் அல்லது நமக்காக பரிந்து பேசுகிறவர், இன்டர்செசர் அல்லது நமக்கு கம்ஃபர்ட் பண்ணுகிறவர், தேற்றரவு பண்ணுகிறவர், ஆற்றுகிறவர். இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியங்கள். அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் வந்து தம்முடைய சுயமாக எதுவும் பேச மாட்டார். அவர் இனி புதுசாக ஏதோ சொல்லிக் கொடுப்பாரோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சுயமாக எதையும் சொல்ல மாட்டார். நீங்கள் அவருக்கு பிதாகிட்ட என்ன கேள்விப்பட்டாரோ, அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தனோ அதையே தான் அவரும் சொல்லிக் கொடுப்பார். சத்தியத்தில் உங்களை நடத்துவார். அடுத்த வசனம், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசுவை மகிமைப்படுத்துறது மட்டும்தான் ஆவியானவருடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். இயேசுவை மகிமைப்படுத்துவார். இந்த ஆவியானவரை பற்றி இயேசு நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நான் இருக்கிறதை காட்டிலும் அவர் வரும்போது அது உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் வந்து அவர் வருவாருன்றதில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இயேசு போகிறாரேன்றதுக்காக கவலைப்பட வேண்டாம். ஆவியானவர் வருவார். இதுவரையிலும் நீங்கள் அனுபவித்திராத அந்த தேற்றரவாளன் உங்கள் கூட இருப்பார். என்றைக்குமே உங்கள் கூட இருப்பார். இதில் இயேசு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். அவர்னு தான் பேசுகிறாரு. அது வரும்னாரா? பரிசுத்த ஆவி வரும். ஒரு ஆவி வரும். அந்த ஆவி நல்ல ஆவி, அந்த ஆவி சத்திய ஆவி, அதுக்கு பேர் பரிசுத்த ஆவி, அப்படியே தான் சொன்னாரா? ஆனால் அநேக நேரத்தில் நம்ம வந்து அப்படி தான் சொல்கிறோம். ஆவி வந்துருச்சு. இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியை வந்து அவர் இவர்னு தான் சொல்கிறாரு. அவர் ஒரு நபர். முதல்ல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவர் ஒரு நபர். இயேசு எப்படி ஒரு நபராக இந்த உலகத்தில் இருந்தாரோ அதே போல் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், திருத்துவத்தினுடைய 3வது நபர். அப்போ 3வதுன்னு சொல்லும்போது இது வந்து அவருக்கு கொஞ்சம் மதிப்பு கம்மின்னு கிடையாது. நம்ம ப்ரைஸ்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படி இது எதுவும் கிடையாது. 3 பேரும் ஒன்று தான். அதில் திருத்துவத்தினுடைய 3வது நபர் அவர் வந்து ஒரு பர்சனாலிட்டி, ஆழ்தத்துவம் உள்ளவர். பொதுவாக நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, நம்ம இப்போ கூட பாடினால பெரும் மழையாக இறங்கணும், அக்கினியாக வரணும், ஆண்டவரை எண்ணெய் ஊற்றணும், இப்படியெல்லாம் நம்ம பாடுகிறோம். ஏன்னா வேதத்தில் அப்படி தான் நிறைய காரியங்கள் உருவகமாக ஆவியானவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவரை எண்ணெய்னு சொல்லலாம், காற்றுன்னு சொல்கிறாங்க, அல்லது நெருப்பு. இப்போ ஃபயர்னு ஜோம் பண்ணோன்னா அதுக்காக பரிசுத்த ஆவியானவர் உண்மையான நெருப்பு கிடையாது, அவர் அக்கினி கிடையாது. அக்கினி வந்து அவருக்கு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே அவர் யாருன்னா அவர் ஒரு நபர். ஆண்டவரே காற்றை வீச பண்ணுங்க, கீழ்காற்று வீசட்டும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அவர் காற்று கிடையாது. இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழுகிற காலத்தை கிருபையின் காலம்னு சொல்கிறோம், அப்படி தானே? இயேசுவுக்கு பிறகு, சிலுவைக்கு பிறகு இருக்கிறது கிருபையின் காலம் அல்லது ஆவியானவருடைய காலம். இப்போது உலகத்தில் செயல்படுகிறது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது ஆவியானவர் தான். இப்போ வந்து இயேசு மேலே இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிறாரு. பிரிச்சுலாம் நம்ம ரொம்ப சொல்ல முடியாது. கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் இந்த உலகத்தில் ஆவியானவருடைய கிரியைகள் அதிகமாக செயல்படுகிறது. அவர் தான் செயல்படுகிற தேவனாக இருக்கிறாரு. இப்போ இந்த உலகத்தில் அதிகமாக கனத்தை, மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவியானவர் இன்றைக்கி எப்படி இருக்கிறாருன்னா, ரொம்ப ஒரு வருத்தமான காரியம். இந்த உலகத்தில்
பரிசுத்த ஆவியானவரை போல அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நபர் யாருமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். அதே போல் அதிகமாக ரிஜெக்ட் பண்ணப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் ஆவியானவராக இருக்கிறார். அதே போல் சந்தேகத்தோடு, ஒரு சஸ்பீஷியஸாக பார்க்கப்படுகிற நபராக ஆவியானவர் இருக்கிறார். நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஆவியானவர் ரொம்ப முக்கியமானவர். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை அவர் தான் கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளேயே இருந்து சத்தியத்தை நமக்கு அறிவிக்கிறார், போதிக்கிறார், நமக்கு நினைப்பூட்டுகிறார். வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். சகல கனத்தோடு, மரியாதையோடு, மதிப்போடு பார்க்கப்பட வேண்டிய அவரை இன்னைக்கு நிறைய சபைகளில் வெளியில் வச்சுருக்காங்க. ஆனால் சொல்லுவாங்க, இந்த நம்ம முதல்ல வாசித்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுவாங்க, தூய ஆவியானவருடைய கூட்டுறவு உங்களோடு இருப்பதாகன்றத சொல்லுவாங்க. ஆனால் ஆவியானவருக்கு ஒரு கொடுக்க வேண்டிய கனத்தை, அந்த ஐக்கியப்படுற ஆவியானவரோடு விசுவாசிகள் ஐக்கியப்படணுங்கிறத யாரும் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. அவரை ரிஜெக்ட் பண்ணி தள்ளி தான் வச்சுருக்குறாங்க. பிதா, இயேசு. இன்னும் அதில் ஒரு சிலர் இயேசு மட்டும் போதும்னு இருக்கிறாங்க, சிலர் பிதா மட்டும் போதும்னு இருக்காங்க. ஆனால் ஆவியானவரை அதிகமாக புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆவியானவரை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் தான் வச்சுருக்காங்க. நிறைய டினாமினேஷன்ஸ், நிறைய சர்ச்சஸ், நிறைய ஊழியங்களில் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் இல்லாமலே ஊழியம் நடக்குது. பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஒருத்தர் ஜெபிக்கும்போது அது பிசாசுனால ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லுகிற சபைகள் இன்றைக்கும் இருக்குது, உலகத்தில் இருக்குது, நம்ம ஊரில் இருக்குது. அப்போ ஆவியானவரை மதிக்காத, ஆவியானவரை ஒரு சந்தேகத்தோடு தான் பார்க்குறாங்க. இது என்ன ஆவி? சாதாரணமாகவே ஒரு வெளியில் இருக்கிறவங்க அப்படி பார்க்குறது கிடையாது. உலகத்தில் இருக்கிற மற்றவங்க அதை அறிந்து கொள்ள மாட்டாங்க, அவங்க அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆவியானவர் குறித்து மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லலை. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக செயல்பட வேண்டிய ஆவியானவரை மட்டுப்படுத்தி ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தான் வச்சுருக்காங்க. இப்போது ஏதோ ஒரு இடத்துல ஆவியானவருடைய கிரியைகள் நடக்குதுன்னா உடனே சந்தேகத்தோடு தான் பார்ப்பாங்க, இது உண்மையிலேயே ஆவியானவரா? ஏன்னா சில காரியங்கள் அப்படியும் செய்கிறாங்க. அதனால் ஆவியானவரை பார்த்தாலே சில பேருக்கு ஒரு பயம் இருக்குது. இது எதுக்கு நமக்கு தேவையில்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டோமா, பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசு போதும், இப்போ இவர் எதுக்கு ரொம்ப தேவையில்லாமன்னு சொல்லிட்டு தங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தூரத்திலேயே வைக்கிறாங்க. சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது கரிஸ்மேட்டிக் குரூப்ஸ் அல்லது பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு மட்டும் உரியவர், நமக்கும் அவருக்கும் அவ்வளோ தொடர்பு தேவையில்லை, அவர் பாட்டு அவங்க சர்ச்சில் அவர் இருக்கட்டும், நம்ம இப்படி ஆராதிப்போம், அவங்க அப்படி ஆராதிப்போம், அவங்கவுங்க பாணியில் நம்ம ஆராதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பெந்தகோஸ்தே சர்ச்சில் நம்மளை மாதிரி ஆவியானவரை, அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க அவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆவியானவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறாங்க. 2010 வருஷத்தில் இந்த நாளில் நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன், நான் அப்படி ஃபீல் பண்ணேன், இப்படி ஃபீல் பண்ணேன், அவ்வளோதான் ஆவியானவர். அந்த ஒரு நாள் அனுபவம் அல்ல ஆவியானவர். ஆவியானவரை நம்ம அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஆவியானவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது. ஆவியானவரை நம்ம அனுபவிக்கலாம், நம்ம ஃபீல் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபீலிங் ஆவியானவர் கிடையாது. எனக்கு சில்லுன்னு வந்துச்சு அதான் ஆவியானவர், அப்படி கிடையாது. ஆவியானவர் எப்பவுமே சில்லுன்னு இருக்கிறவர் கிடையாது, ஆவியானவர் எப்பவுமே சூடாக இருக்கிறவர் கிடையாது. அந்த உணர்ச்சி ஆவியானவர் அல்ல. ஆனால் ஆவியானவரை நாம் பல விதங்களில் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் சொன்னேன், அதாவது ரொம்பவும் அதிகமாக மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணப்பட்டவர் ஆவியானவர். எல்லா பக்கத்துலேயும் அவர் யாராக இருக்கிறாரோ அப்படி நம்ம இன்னும் அறியலை. அதனால தான் ஆவியானவரோடு எப்படி ஐக்கியப்படுவது, அவர் யார் என்பதை அறிந்து அவரோடு பேசுவதும் பழகுவதும் நமக்கு ரொம்ப நல்லது. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம், அவர் ஒரு நபர். அவர் எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். அப்போ எனக்குள்ளே ஒரு நபர் இருக்கிறாருன்ற ஃபீலிங்கோடு நம்ம எப்போவுமே இருக்கிறோமா? பெண்களுக்கு தெரியும், நமக்கு கன்சீவ் ஆகிருக்கும்போது, வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு தூங்கும்போதும் கூட அந்த ஃபீலிங் நமக்கு போகவே போகாது. இப்போ நான் ஒரு ஆள் இல்லை, இன்னொரு ஆள் கூட இருக்குன்ற ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அது எவ்வளோ தூக்கமாக இருந்தாலும் அந்த ஃபீலிங் இருக்கும்.
அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு நபராக இருக்கிறார், ஒரு பர்சனாலிட்டியாக, ஒரு மதிப்புக்குரியவராக நமக்குள்ளே இருக்கிறார்னா அதை நம்ம ஃபீல் பண்ணுறோமான்றது கொஞ்சம் சந்தேகம்தான். எப்போவுமே நம்ம 24/7 நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. அந்த ஆவியானவரை நம்ம அப்படி ஒரு பர்சனாக, நமக்குள்ளேயே இருக்கிறவராக, அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவராக கூட நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு கெஸ்ட் இருக்காங்க, எப்படி இருப்போம்? நம்முடைய செயல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், நம்முடைய பேச்செல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும், அப்படி தானே? ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருப்போம். இல்லாத நேரத்தில் கண்ணாப்பிடான்னு ஏதோ சத்தம் போடுவோம். ஆனால் யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அதுவும் நமக்கு ரொம்ப மதிப்புக்குரிய ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா எல்லாமே நார்மலாக, எல்லாமே நல்லா ரொம்ப கரெக்டாக நடக்கும். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஒரு நபராக எனக்குள்ளேயே வசிக்கிறாருன்னா அதை நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணுறதில்ல. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் காரியம், ஆவியானவர் ஒரு நபர், அவர் எனக்குள்ளேயே தான் இருக்கிறார். அப்போ எனக்குள்ளே இருந்து என்ன செய்கிறாருன்றது தெரியணும். ஆவியானவர் நம்ம ரட்சிக்கப்படும் போதே உள்ளே வந்துடுறாரு. இயேசு சீஷர்கள்ட்ட சொன்னார்ல, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி ஊதுனார். அதே போல் நாம் ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஆவியானவர் நமக்குள்ளே வந்துடுறாரு. நம்முடைய ஆவியை பத்திரமா சீல் போட்டு பாதுகாக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா அவரை பத்திரமா உள்ளே வச்சு சீல் போட்டுறோம். அவர் எதுவும் என் மூலமாக செய்ய முடியாத அளவுக்கு அவரை ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு இம்ப்ரிசன் பண்ணி அவரை அடைச்சி வைக்கிற விசுவாசிகள் தான் நம்ம நிறைய இருக்கோம். நான் என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் விரும்புகிறத என் மூலமாக செய்ய முடியுதா? அவர் விரும்புகிற நேரத்தில் என் மூலமாக பேச முடியுதா? என் வாயிலிருந்து ஆவியானவர் பேசுகிறாரா? என் கையால் அவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்கிறாரா? அப்படி அவர் செஞ்சார்னா நமக்குள்ளே அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் அடைபட்டு இல்லை, அவர் ஒரு பர்சனாக எனக்குள்ளே இருக்கிறார். ஒரு வசனம் வாசிப்போம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஒரு நபர் மட்டும்தான் துக்கப்பட முடியும், சந்தோஷப்பட முடியும். அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஒரு ஆளுக்கு தான், மனுஷங்களுக்கு தான், அதாவது ஒரு நபருக்கு தான் இருக்கும். அப்போது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள்னு போட்டிருக்கு. அப்போது என்னுடைய செயல்கள் மூலமாக, நான் என்னுடைய கிரியைகள் மூலமாக எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். இதில் நீங்கள் வாசித்தா தெரியும், கோபத்தை பற்றி பேசுவார். அடுத்த வசனம் போடுப்பா. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். கசப்பு, கோபம், வைராக்கியம், எரிச்சல், எதெல்லாம் ஆவியானவருக்கு பிடிக்கலையோ அதையும் உள்ளே வச்சுக்கிட்டு ஆவியானவரையும் நான் உள்ளே வச்சுருந்தேன்னா அவர் துக்கப்படுவார். ஏன்னா அவர் அன்பின் ஆவியானவர். அப்படி தானே? பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் அன்பின் ஆவியானவர், அவர் சந்தோஷமான ஆவியானவர். நம்முடைய மைண்டும் நம்முடைய மைண்ட் செட்டும் அவருடைய மைண்ட் செட்டும் ரொம்ப வித்தியாசமாக வேறு வேறு ஆங்கிளில் இருக்கும்போது அவரால் எனக்குள்ளே செயல்பட முடியாது. நமக்குள்ளே இருந்து அவர் செயல்படவே முடியாது. ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாருன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நான் கேட்டு பார்க்கணும். நான் செய்கிற இந்த செயல், நான் பேசுகிற இந்த பேச்சு, என்னுடைய நினைவு, அவர் வெறும் வெளியில் பார்க்குறவர் கிடையாது. என்னுடைய நினைவு, என்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம், என்னுடைய ஒவ்வொரு அசைவும் அவரை துக்கப்படுத்துதா, அவரை சந்தோஷப்படுத்துதா? அதை யோசிச்சு இருக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கும்போது அவருக்கு நாம் இடம் கொடுக்குறோம். அவருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் ஓகே எனக்கு இடம் கொடுக்குறாங்க, என்னைய பிரியப்படுத்த பார்க்குறாங்கன்னு சொல்லி அவர் என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிப்பார். ஒரு வசனம் வாசிப்போம். எபேசியர் 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த வசனத்துலலாம் பார்த்தா ஆவியானவர், அதுக்கடுத்து கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் எல்லாமே வரும். ரொம்ப பிரிச்சுலாம் நம்ம பார்க்க முடியாது. இங்கே சொல்லியிருக்கு, மதுபான வெறி கொள்ளாமல், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதே நேரத்தில் ஆவியினால் நிரப்பப்படுவது இன்னொரு அனுபவம். நமக்கு தெரியும், மேல் வீட்டறையில் சீஷர்கள் நிரப்பப்பட்டாங்க. இயேசு பரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார், எருசலேமில் காத்திருங்கள், ஆவியானவர் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் பெலனடைவீர்கள். அதுக்கப்புறம் 10 நாள் காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆவியானவரை 50வது நாளில், பெந்தகோஸ்தே நாளில் சீஷர்கள் பெற்றுக்கொண்டாங்க. இப்போ அதுக்காக நம்மளும் வார வாரம் போய் காத்திருந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. காத்திருப்பு கூட்டத்தில் தான் ஆவியானவர் வருவாருன்றது கிடையாது. நாம் காத்திருக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா வந்துட்டார். இப்போது நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம ஆவியினால் நிறையணும். இங்கே 2 காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. துன்மார்க்கத்திற்கு எதுவான மதுபானத்தினால வெறி கொள்ளக்கூடாது, ஆவியினால் நிறையணும். 2 காரியத்தை ஏன் இங்கே கம்பேர் பண்ணுறேன்னா, 2லேயும் ஒரு காமனான ஒரு காரியம் இருக்குது. மதுபானத்தினால ஒருத்தவங்க நிறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய சொல் மாறும், செயல் மாறும், ஆக்ஷனெல்லாம் மாறும், எல்லாமே மாறிடும். இவ்வளோ படித்தவங்களா, இவ்வளோ நல்லவரா, இப்படி இருக்கிறாருன்றது அப்போ ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே டோட்டலாக மாறிடும். ஏன்னா இப்போ அவர் தன்னுடைய அவருடைய சுய கண்ட்ரோலில் இல்லை, அதனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாரு. சரியா? இப்போ ஆவியினால் நிறைந்து நீங்கள் பாடுங்கன்னு சொல்லும்போது அதால் நிறையாதீங்க, ஆவியினால் நிறைங்கன்னு சொல்லும்போது, ஆவியானவரால் நம் நிறையும் போது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் அவர் எடுப்பார். இப்போது நான் விரும்புகிறத பேசுகிறது கிடையாது, நான் நினைக்கிறது, என்னுடைய சித்தத்தை செய்கிறது கிடையாது. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கண்ட்ரோலை எடுப்பார். அப்போ அவர் என்னை நிறைக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்ய ஆரம்பிப்பார். அதனால தான் சொல்லியிருக்கு, சங்கீதங்கள்னால கீர்த்தனைகள்னால பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க. ஆவியினால் நிறையப்படுவது என்பது என்றைக்கோ ஒரு நாள் நிறைகிறது கிடையாது. வாழ்க்கையில் ஒரு நாள் ஆண்டவர் நிறைச்சிட்டாரு அவ்வளோதான் கிடையாது. அல்லது சபைக்கு வரும்போது அல்லது ப்ரேயர் மீட்டிங்கில் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்நிய பாஷையில் பேசுகிறது மட்டும் கிடையாது. அதிகமாக ஆவியில் நிறையிறேன்னா என்ன அர்த்தம்னா, நான் ஆவியானவரை அதிகமாக நான் பெற்றுக்கொள்கிறேன்றத அர்த்தம் கிடையாது. ஆவியானவருக்கு எனக்குள்ளே நான் நிறைய இடம் கொடுக்குறேன். புரியுதுங்களா? இப்போ வாழ்க்கையில் நான் ஒரு 10% ஆவியானவருக்கு கொடுக்கலாம், 90% நானே வச்சுருக்கலாம். என்னுடைய சுயத்தினால நான் என்னுடைய லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணி நான் நடத்தலாம். அல்லது அவருக்கு 100% கொடுக்குறோன்னா ஆவியில் அதிகமாக நிறைகிறோம். இப்போ ஆவியானவரால் நிரப்பப்படுவதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு அவர் ரொம்ப வில்லிங்காக இருக்கிறாரு. நாம் எவ்வளவு விருப்பமாக இருக்கிறோமோ அதை காட்டிலும் ஆவியானவர் நம்மை நிரப்புறதுல அதிக விருப்பமாக இருக்கிறாரு. ஆனால் ஒரு காரியம் என்னென்னா, என்னுடைய மனசில், அதாவது இப்போ ஒரு ஜார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே எதையோ ஒன்று போட்டு நான் நிறச்சி வச்சுக்கிட்டு அது மேலே எதையாவது ஊற்றணும்னு நினச்சா ஊற்ற முடியாது. முதல் காரியம் அதை எம்டி பண்ணணும். தேவனுக்கு முன்பாக, ஆவியானவருக்கு முன்பாக என்னுடைய சுயத்தை நான் எம்டி பண்ணணும். நான் என்னாலேயே நிறைஞ்சிருந்தா ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. அல்லது வேறு யாரையோ நான் உள்ளே வச்சுக்கிட்டு ஆவியானவர் அவர் பாட்டுக்கு இருக்கட்டும்னு சொன்னால் ஆவியானவர் எந்த கிரியைகளும் என் வாழ்க்கையில் செய்ய முடியாது. அப்படியே கை கட்டிட்டு ஆவியானவர் அமைதியாக இருப்பார். ஆனால் ஆவியானவர் நம்மளை விட்டு போக மாட்டார். புதிய ஏற்பாட்டினுடைய இந்த புது உடன்படிக்கையினுடைய மேன்மையே அதுதான். ஆவியானவர் நம்மளை விட்டுட்டு போகவும் மாட்டார், நமக்குள்ளேயே இருப்பார். துக்கப்படுத்தணும்னா துக்கப்பட்டுக்கிட்டு நமக்குள்ளே இருப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவரால் கிரியை செய்ய முடியாது. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்? ஆவியானவர் நமக்குள்ள பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிறார். என்னுடைய கண் மூலமாக அவர் பார்க்கணும், என்னுடைய கை மூலமாக அவர் கிரியை செய்யணும், என்னுடைய நாக்கு மூலமாக அவர் பேசணும். அப்படி நிறையும் போது தான் கர்த்தருடைய கருத்தில் ஒரு பயன்படக்கூடிய ஒரு வெசலாக நம்ம இருக்க முடியும், பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்ம இருக்க முடியும். அப்படி ஆவியானவர் எனக்குள்ள ஒரு நபராக அவருக்கு 100% இடம் கொடுத்தோன்னா, அப்படி யாரும் இதுவரைக்கும் 100% கொடுத்த மாதிரி இல்லை. அப்படி கொடுக்கும்போது அதில் தேவன் மகிமைப்படுவார். அந்த சூழ்நிலை வரும்போது ஆவியானவரை யாருமே பார்க்க முடியாது.
நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை பார்க்க முடியாது. ஆனால் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ஆவியானவரை ஸ்மெல் பண்ணுவாங்க. தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஜீவ வாசனையை அவங்க நுகர முடியும். நம்முடைய பேச்சில் அவங்க கிறிஸ்துவை பார்ப்பாங்க. இயேசு போகிற இடத்துலலாம் பிசாசு அவரை பார்த்து பயந்து அலறுச்சு. அதே போல் நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சக்திகளும் பயந்து அலறும், சத்தம் போடும், வியாதிகள் சுகமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து செயல்படுறாருன்னு அர்த்தம். அந்த லெவலுக்கு போகணுன்னு தான் தேவன் விரும்புகிறார். நம்மளும் அதை விரும்பணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம்லாம் தேவை கிடையாது. அதுக்கும் சில சர்ச்சஸ் இருக்காங்க, ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் அவ்வளோ தேவை கிடையாது. நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் வந்துடுறாரு, அது போதும் நமக்கு நினைக்கிறாங்க. அவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு அந்நிய பாஷை பேசினாரா? பேசலை. இயேசு அந்நிய பாஷையை பேசலை. அவரே அந்நிய பாஷை பேசாதப்ப நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை நினைக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் அதுக்கப்புறமா தான் கொடுக்கப்பட்டார். ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு விசுவாசிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவை விசுவாசிக்காத யாரும் அந்நிய பாஷையை பெற முடியாது. அவங்க அதை வாஞ்சிக்கவே அவங்களால முடியாது. இப்போ இயேசு 100% மனிதன் அந்த உலகத்தில் வாழ்ந்தார். இயேசுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். இயேசு 100% பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தான் வாழ்ந்தார். ஒருவேளை அந்நிய பாஷை பேசலை நீங்கள் சொல்லலாம், ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் 100% ஆவியானவருக்கு இடம் கொடுத்தார். வாசிப்போம். மத்தேயு 1 அதிகாரம் 20 வசனம். இங்கே யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கு. இயேசுடைய பிறப்புக்கு முன்னால் யோசேப்புக்கிட்ட அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்படிப்பட்டது? பரிசுத்த ஆவியினால் உண்டானது. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும்னு தூதன் சொன்னார்ல மரியாள்கிட்ட. இங்கே சொல்கிறாரு, அவகிட்ட உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்போ இயேசுடைய இன்கார்னேஷன், அவருடைய அந்த மனித ரூபத்தில் அவர் மனிதனாக குழந்தையாக பிறந்தது பரிசுத்த ஆவியினால் உண்டான காரியம். அவருடைய பிறப்பில் ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம லைஃப்பை யோசித்து பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போது நம்ம ஆவியினால் பிறக்கலை, சாதாரண ஒரு மனுஷனாக பிறந்தோம். ஆனால் நம்முடைய மறுபிறப்பு பரிசுத்த ஆவியினால் உண்டானது. புரியுதுங்களா? அவர் பிறக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். நாம் மறுபடி பிறக்கும்போது ஆவியினால் பிறந்தோம். வெறும் மாம்ச ஒரு சரீரம் கிடையாது, நம்ம ஆவியினால் மறுபடியும் பிறந்தவர்கள். யோவான் 3 இயேசு நிக்கோதேமுட்ட தான் சொல்கிறாரு, ஜலத்தினால் பிறந்தோம், இப்போ ஆவியினால் பிறந்திருக்கிறோம். அப்போ இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தார், நாம் மறுபடியும் பிறக்கும்போது ஆவியினால் பிறந்திருக்கிறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறாரு. ஆவியானவர் அவர் மேலே உட்கார்றாரு. எங்கே புறாவை பார்த்தாலும் அது ஆவியானவர் நினைக்கக்கூடாது. புறா வேற, ஆவியானவர் வேற. ஆவியானவர் ஒரு நபர். அவர் இயேசுவின் மேலே அமர்ந்தார். அதுக்கப்புறம் தான் இயேசு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார். 4 அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே எங்கே கொண்டுட்டு போகிறாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறாரு. சோதிக்கப்படுறதுக்கு 40 நாள் நமக்கு தெரியும். இயேசு உபவாசித்து ஜெபித்தார். வனாந்தரத்துக்கு ஆவியானவர் கொண்டு போகிறார். அப்போ ஆவியானவர் வந்த உடனே அந்த நிமிஷத்துலேருந்து இயேசு ஆவியானவரால் தான் நடத்தப்பட்டார். அவர் தானாக போகலை, அல்லது பிசாசு கொண்டு போகலை. ஆவியானவர் அதுக்குள்ளே கொண்டு போகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய இடத்துல பார்க்குறோம். அவர் ஆவியானவரால் தான் நிரப்பப்பட்டிருந்தார். முதல் பிரசங்கம் அவர் பேசுகிறாரு லூக்கா 4:16. ஜெபாலயத்தில் அவர்கிட்ட பைபிளை கொடுக்குறாங்க. அவர் தன்னை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை எடுத்து வாசிக்கிறார். 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். என்னென்ன செய்ய போகிறாருன்றத வரிசையாக சொல்கிறாரு. இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர்
என் மேல் இருக்கிறார். அப்போ ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறாருங்கிற ஃபீலிங் இயேசுவுக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதை அவர் மறந்துட்டு தன்னுடைய இஷ்டப்படி செய்யலை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, பிதா என்ன சொல்கிறாரோ என்ன காண்பிக்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. பிதா காண்பிக்கிறாரு, அதை ஆவியானவருடைய பலத்தோடு இயேசு இந்த உலகத்தில் செய்தார். தன்னுடைய மாம்ச பலத்தில் இயேசு எதையும் செய்ய முடியாது, ஆவியானவருடைய பலத்தினால தான் செய்தார். அப்போஸ்தலர் 10:38 இயேசுடைய ஊழியத்தை பற்றி ஒரே வார்த்தையில் பேதுரு சொல்கிறாரு, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அந்த 3.5 வருஷ ஊழியத்தை இந்த வசனத்தில் சொல்கிறாரு. தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரை வல்லமையினால் நிறைச்சார்னு சொல்லலை. இப்போ நம்ம சில பேர் வல்லமை வல்லமை வேணும் வல்லமை வேணும் வல்லமை வேணும்னு கேட்குறாங்க. வல்லமையை கேட்குறதுக்கு முன்னால் ஆவியானவரோடு ஐக்கியப்படணும். ஆவியானவரோடு எந்த அளவு ஐக்கியப்படுகிறோமோ அந்த அளவு அவருடைய வல்லமை நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். இங்கேயும் நம்ம 3 பேரையும் பார்க்குறோம். இயேசு இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் ஃபுல்லாகவே ஆவியானவரால் அவருடைய வல்லமையினால் நிரம்பி தான் செய்கிறாரு. எல்லாரையும் சுகமாக்குறார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் குணமாக்குகிறார். அப்போ இயேசு சிலுவைக்கு போகும்போது ஆவியானவர் என்ன செஞ்சிருப்பார்? சிலுவையில் ஆவியானவருக்கு ஏதாவது பங்கு இருக்கா? ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 9வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அது எப்படியெனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பிதா, குமாரன், ஆவியானவர் 3 பேருமே இருக்காங்களா? நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு பிதாவுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆவியானவர் அவருக்கு உதவி செய்தார், பலன் கொடுத்தார். நித்திய ஆவியினால தான் அவரால் ஒப்பு கொடுக்க முடிஞ்சுது. அப்போ இயேசுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், ஆவியானவர் தான் என்னை கைட் பண்ணுறாருன்ற உணர்வோடையே தான் இயேசு ஊழியம் செய்தார். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் 8:11. இயேசுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவனுடைய மரணம், ரத்தம் தெளிச்சாச்சு, அடுத்து இருக்கிற ஒன்று உயிர்த்தெழுதல். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது ஆவியானவருடைய வல்லமை. உயிர்த்தெழுதல்ங்கிறது ஆவியானவருடைய பலத்த செய்கை. இந்த உலகத்தில் ஆவியானவர் செய்த ஒரு பலமான கிரியை தான் மரித்து போன இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அப்போ 3வது நாளில் உயிரோடு எழுப்பப்படுவேன்ற நிச்சயத்தோடு தான் இயேசு இருந்தார். ஆவியானவர் என்னை எழுப்புவாருங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ இயேசு தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்தில் இருந்த போதும் 100% ஆவியானவரை சார்ந்து தான் வாழ்ந்தார். அப்படின்னா நம்ம ஆவியானவரை சார்ந்து வாழ வேண்டியது ரொம்ப அவசியம். ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ளணும்னு சொல்லும்போது எப்படி செய்கிறது? நம்முடைய ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன செய்ய முடியும்? முதல்ல ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவையாவது ஆவியானவரே உமக்கு நன்றின்னு சொல்லி பழகுவோம். ஆவியானவரே உமக்கு நன்றி, எனக்கு ரட்சிப்பை எனக்கு காண்பித்தீங்களே, ரட்சிப்பின் வழியை எனக்கு காண்பிச்சிங்களே, நன்றின்னு சொல்லுவோம். பைபிளை டெய்லி வாசிப்போம். பைபிளை வாசிக்கும்போது ஆவியானவரே நீங்கள் எழுதி வச்சுருக்கிறத நான் அறிந்து கொள்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவர் போதிக்கிற ஆவியானவர். ஒரு டீச்சரை வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நமக்கு டவுட் இருக்குது, நமக்கே ஒன்றும் தெரியாது. அப்போ டீச்சரை வீட்டில் வச்சுக்கிட்டு அவரை சும்மா இருக்க விடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க. நம்முடைய வேத வாசிப்பில் ஆவியானவரை கூப்பிடுவோம், நம்முடைய ஜெபத்தில் ஆவியானவரை கூப்பிடுவோம். ஆவியானவரே எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, எனக்கு என் கூட இருந்து நீங்கள் ஜெபிங்க. பிதாவாகிய தேவன்கிட்ட தான் ஜெபிக்க போகிறோம், இயேசுவின் நாமத்தில் போகிறோம். ஆவியானவர் நம்முடைய பட்சத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவராக நம்ம கூட இருப்பார்.
சில நேரங்களில் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை கூட வரும். என்ன சொல்கிறது, தமிழை சொல்லி சொல்லி ஜெபிச்சு பார்க்குறோம், ஒன்றும் செய்ய முடியலை. ஆவியானவரே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முழுக்க அவர் கையில் கொடுத்துரும். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஜெபிப்பார். குடும்பத்தில் எந்த பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சுகவீனமாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த காரியமாக இருக்கலாம், என்ன பிரச்சனையோ ஆண்டவரே, நம்ம நிறைய வசனங்களை நம்ம சொல்லிட்டோம், நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம், அறிக்கை பண்ணிட்டோம், நிறைய செஞ்சிட்டோம், ஒன்றும் நடக்கலைன்னா ஆவியானவரே நீங்கள் கிரியை செய்யுங்க. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் கிரியேஷனில் வேலை செஞ்சது போல் என்னுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுங்க, உண்டாக்கி கொடுங்கன்னு சொல்லி அவரையே ஜெபிக்க விடுங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் தினமும் அவரை ஜெபிக்க விட்டு அவருக்கு முழு கோஆப்ரேட் பண்ணுவோம். சேர்ந்து ஆவியானவர் நம்முடைய பார்ட்னராக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய தொழில் ஊழியம் எதுவாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆவியானவரோட ஐக்கியப்படுவோம். அந்த ஐக்கியத்தில் தான் வாழ்க்கையினுடைய சக்ஸஸ் இருக்குது. மாம்சத்தில் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி நம்ம அதை இதை செய்கிறதை காட்டிலும் ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்போது அது ரொம்ப ஈஸியாக நடக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். நம்மளால் எதெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் ஆவியானவருடைய கையில் கொடுத்துட்டு அவரை வேலை செய்ய விட்டுட்டு நம்ம அமைதியாக இருப்போம். கர்த்தர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்வார். ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் அதை வாசிங்க. அப்போஸ்தலர் 8 பிலிப்புவை பற்றி சொல்லியிருக்கு. பிலிப்பு அந்த 7 பேரை ஏற்படுத்தினாங்களே சமையலுக்கு, விதவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, அந்த பந்தி விசாரிப்பு செய்கிறதுக்காக 7 பேரை ஏற்படுத்தினாங்க. அதில் ஒருத்தர் தான் பிலிப்பு. அப்போ அங்கே பிரச்சனை உண்டாயிருச்சு, எருசலேமில் அவங்க தங்க முடியலை, சிதறி போனாங்க, விசுவாசிகளெல்லாம் சிதறி போனப்போ பிலிப்பு போய் சமாரியாவில் ஊழியம் செய்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் அழகாக அவரை கைட் பண்ணுறாரு. அந்த கந்தாகே எத்தியோப்பிய மந்திரி போகிறாரு. போகும்போது நீங்கள் வாசிச்சு பாருங்கள், தெரிஞ்ச சம்பவம் தான். அவர் போகும்போது ஆவியானவர் சொல்கிறாரு, நீ போ, வனாந்தர மார்க்கமாக போன்னு சொல்கிறாரு. அந்த ரதத்தோடு போய் சேர்ந்துக்கோன்னு சொல்கிறாரு. அவர் போகிறாரு. அவர் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை வாசிக்கிறாரு. அவருக்கு எதுவுமே புரியலை. அவர் விளக்கி சொல்கிறாரு. சொன்ன பிறகு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கேட்குறாரு. நதியில் இறங்குறாங்க, ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. முடிஞ்ச உடனே பிலிப்புவை காணலை. ஆவியானவர் அவரை கொண்டு போயிட்டார், வேறு இடத்துல அவர் காணப்பட்டார். அப்போ ஆவியானவர் செயல்படுகிற ஆவியானவர். நமக்குள்ளே அவரை வச்சு அடைச்சி வைக்க வேண்டாம். நம் மூலமாக ஆவியானவர் செயல்படணும். வேலை செஞ்சுட்டே இருக்கும்போதே ஆவியானவரே உமக்கு நன்றின்னு சொல்லி ஆவியானவரோட பேசுவோம், பழகுவோம். ஆவியானவரோட பேசும்போது அவருடைய உள் உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆவியானவர் எப்போவுமே பைபிளில் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தா தெரியும், பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே. சிமியோன்லாம் இயேசுவை குழந்தையாக கொண்டு போகும்போது பரிசுத்த ஆவியின் ஏவுதல்னால கரெக்டாக அந்த நாளில் கரெக்டாக அந்த இடத்துக்கு தேவாலயத்துக்கு வந்தார். இயேசுன்ற குழந்தைய பார்க்க வந்தார். ஆவியானவர் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நம்ம ஏவி நமக்குள்ளேருந்து பேசி செய்கிறதுக்கு நம்ம இடம் கொடுப்போம். இப்போ நம்ம பிறக்கும்போதே நம்ம கால்களோடு தான் பிறக்கிறோம், அப்படி தானே? குழந்தை பிறக்கும்போதே கால்கள் இருக்குது. ஆனால் பிறந்த உடனே குழந்தை நடக்குதா கடகடன்னு? ஆஸ்பத்திரிலேருந்து அதுவாக எந்திரிச்சு ஓடியாடுறது கிடையாது, வந்துச்சுன்னா பிரச்சனை. ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக சாப்பிட சாப்பிட அது என்ன ஆகுதுன்னா கால்களை யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிக்குது. நம் ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார். ஆனால் அதில் ஆவியில் நம்ம நிரம்பி அவருக்கு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் அதிகமாக கொடுக்கும்போது ஆவியானவருடைய காலில் நம்ம நிற்க ஆரம்பிப்போம். அவர் நம்மளை சுமந்துட்டு போவார். ஆவியானவரை நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு இங்கே அலைய வேண்டாம். ஆவியானவர் நம்மை சுமந்து அவர் விரும்புகிற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம அவருக்கு இடம் கொடுக்கணும். அப்படி ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல, எப்போவுமே மாம்ச பிரகாரமான காரியம், உலகம் அப்படியே நம்ம வாழ்ந்தோன்னா நடக்க மாட்டோம். கையை ஊனி இழுத்துக்கிட்டு இந்த நடக்க முடியாதவங்க தவண்டுட்டு போவாங்களே, அப்படி தான் போவோம். அப்படி போகிறது, அந்த நகர்ந்து தவண்டு போகிறது மாம்சத்தில் தான் போக முடியும். அதில் நம்ம எதையும் சாதிக்க முடியாது. மாம்சத்தில் வாழ்கிறது எதையும் சாதிக்காது. ஆவியானவருடைய பலத்தில் வாழ பழகும்போது ஆவியானவர் அவர் விரும்புகிற இடங்களுக்கு நம்ம கொண்டு செல்வார். அவருடைய உயர்ந்த இடங்களில் நம்ம கொண்டு போய் வைப்பார். ஆவியானவர்னு சொல்லும்போது ஆவியானவருடைய வரங்கள் நமக்கு ஞாபகம் வரும், கனிகள் ஞாபகம் வரும். அதை மட்டும் சொல்லி முடிச்சிட்றேன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது, ஆவியானோட வரங்கள் நமக்குள்ளே வேணும், கிரியை செய்யணும், வரங்கள் வேணும்னு விரும்புகிறோம். வரங்கள் நமக்குள்ளே ஆவியானவர் தர்றாரு.
ஆனால் வரங்களுக்காக அவரை தேடக்கூடாது. ஆவியானவரோட எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும், அவரோட எனக்கு ஒரு ஃபெலோஷிப், அந்த ஒரு நட்பு, அந்த உறவுக்காக ஆவியானவரை தேடும்போது அவருடைய கிஃப்ட் நமக்கு தெரியாமலே நம் மூலமாகவே செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் மேரேஜ் டைமில் நிறைய பேர் கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. சில கிஃப்டெல்லாம் ஷெல்ஃபில் வச்சுருக்கோம், அழகான ஏதோ லைட்டாக அது இதெல்லாம் கொடுத்தாங்க, வச்சுருக்கோம். ஆனால் வாங்கினோம், வச்சுருக்கோம், அழகுக்கு வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கூட நாங்கள் பேசுகிறோமான்னு கேட்டால் நிறைய பேர்கிட்ட கான்டாக்டே இல்லை. பேசி 4 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆவியானவருடைய கிஃப்டை நம்ம வாங்குறது முக்கியம் இல்லை, ஆவியானவரோட தொடர்ந்து இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் தான் முக்கியம். கம்யூனியன் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரோட ஐக்கியத்திலேயே இருக்கும்போது ஆவியின் வரங்கள் நமக்குள்ளே செயல்படும். நமக்கு தெரியாமலே ஆவியானவருடைய கனிகள் நமக்குள்ளே வெளிப்படும். நம்முடைய சுயம், நம்முடைய பெருமை, நம்முடைய என்னென்ன வேண்டாத இருக்கோ எல்லாத்தையும் கீழே தாழ்த்தி ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிப்பார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், எது எதெல்லாம் நமக்கு எட்டாத கனியாக இருந்ததோ அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ப்ராடக்டாக நம்முடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஆவியானவரோடு ஐக்கியப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இதை நாம் பரிசுத்தாவின் யுகம்னு சொல்கிறோம். வெற்றிகரமான வாழ்க்கை, ஜெயமான வாழ்க்கைங்கிறது ஆவியானுடைய தொடர்பு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரன் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. வலது பார்சத்தில் இருக்கிறாருன்னா எப்போவுமே ஒரு நபர் கூட வருகிறாருங்கிறது அந்த உணர்வு அவரோட பேசுகிறார். அதன் விளைவாக தான் அவர் சங்கீதங்களை எழுதுகிறார், கர்த்தரை அனுபவித்து எழுதுகிறார். நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதர் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல். இன்றைக்கி இருக்கிற எந்த விதமான நவீன யுகங்கள் கிடையாது, யூடியூப்போ எந்த விதமான சோசியல் மீடியா கிடையாது. அவர் மாறு ஊழியத்தை இதுவரைக்கும் யாரும் ஜெயிக்கிற செய்யலை. அந்த ஆரம்ப காலம் ஏசுனா யாருன்னுமே தெரியாத கடினமான இடத்துல போய் விதைக்கிறாரு. அவர் அறுவடை செய்த அறுவடையை இதுவரைக்கும் யாருமே அறுவடை செய்யலை. ஏனென்றால் முழுக்க ஆவியானவரால் அவர் லீட் பண்ணப்பட்டார். அவர் தான் நினைச்சதை செய்யவே இல்லை. 2 இடத்துல செய்கிறார். 2 இடத்துல ஆவியானவர் போக வேண்டாம் என்று தடை செய்ததுக்கப்புறம் போகிறாரு. அது அவருக்கு வேதனையும் கஷ்டத்தையும் எந்த விதமான நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கல. அடி வாங்கி பாடுபட்டு தான் வர்றார். ஆவியானவர் போக வேணான்னார். ஆனால் ஆசியாவுக்கு போக நினைக்கும் பொழுது ஆவியானவர் தடை செய்கிறார். ஐரோப்பா போகிறாங்க. ஏனென்றால் ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் சுவிசேஷம் கொண்டு போனது ஐரோப்பியர்கள். இங்கிலாந்து மிஷனரி சொசைட்டி மூலம் தான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் போச்சு. எப்பொழுதுமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆவியானவர் நடத்தப்படுவது, என்னை நடத்தாமல் ஆவியானவர் விட்டு கொடுக்கும்போது அவருடைய கடைசி காலம் வரை அறிந்தவர், எல்லாம் அறிந்து அவர் நடத்துகிறார் என்றால் அந்த வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை. எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு எல்லா காலத்திலும் நல்லவராக இருக்கிறீர், நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர். நீ நடத்துகிற விதம் ஆச்சரியமானது கர்த்தாவே. உம்முடைய வழிகள் ஆச்சரியமானவைகள், உம்முடைய சிந்தைகள் ஆச்சரியமானவைகள், உம்முடைய யோசனைகள் ஆச்சரியமானவைகள் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக வகுத்து வைத்திருக்கிற பாதைகள் ஆச்சரியமானவைகள். சுயத்தை களைந்து ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட, ஆவியானுடைய வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட்டு வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எமக்கு நன்றி. மாம்சத்தின் படி நடக்க நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்லன்னு சொல்லப்பட்டுக்கிறதே. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கக்கூடிய மக்களாய், ஆவியானுடைய அந்த ஏவுதலின்படி நடக்கக்கூடிய மக்களாய், ஆவியானவருக்கு இணங்கி நடக்கக்கூடிய மக்களாய் எங்களை மாற்றுகிறதுக்காக நன்றி. கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. இது ஒரு போதனையாக எடுக்காமல் ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய பேசவும், ஐக்கியப்படவும், அவரோடு கலந்து ஆலோசிக்கவும், அவருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தில் நடக்கவும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவருக்கு விட்டு கொடுப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உடைய ஆளுகை பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாம் மையப்படட்டும். எங்களை வழி நடத்துகிற தேவன் நீராக இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கு நேராக நடத்துகிறே, எங்களை நீர் பாய்ச்சுகிறீ, எங்களை வழி நடத்துகிறீ. எங்களுக்கு எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒரு நல் மேய்ப்பனாக நீ இருக்கிறதுக்காக நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியிலையும் நாங்கள் தோல்வி அடையாதபடிக்கு எல்லா பகுதியிலையும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்காக, அவருடைய வல்லமைக்காக, அபிஷேகத்திற்காக நன்றி. நீர் எங்களோடு பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுக்காக நன்றி. உடைய சத்தத்தை கேட்கவும், அதில் நடக்கவும், தொடர்ந்து ஜெயமெடுக்கும் உதவி செய்வீராக. எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கே உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வதியும் நாம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு அவர் கொடுக்கிற பலத்தோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.